திருமாவளவன் போடுறார். என்ன போடுறாருங்க? மாட்டியர், வீர வணக்கம், தியாகி. ஆனா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் பிஎஸ்சி கட்டுறோம். ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. நான் முதல்ல போய் நிக்கட்டுமா? அந்த பூதோட வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா? இல்ல நாமளும் நடந்து போவோமே, அதுல ஒரு 4 ஓட்டு வரும். நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்னா அதுல ஒரு 8 ஓட்டு வந்தா மொத்தம் 12 ஓட்டு நமக்கு வரும்பா. ஆனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம். கோயம்புத்தூர் மக்களே, நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தொண்டை தன்னை கிளிய கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அபாயம் வந்துருச்சு. இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க. கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு. எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க. ரோட்ல குண்டும் குழி, சுத்தமான காத்து கிடையாதுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. ஆனா என்ன, ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல. அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்க விழிக்கணுங்க. நீங்க விழிக்க. இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும். அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். என்னையுடைய சார்ஜ் ஷீட் நான் சொல்றது உண்மையான, இதுல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம். இன்டர்நெட் போகணும். 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா, என்ன எழுதியிருக்கான்னு படி. இதை விட மோசம் பாருங்க. நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க, ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்லை, இவனே அந்த மொபைல் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துட்டான் இல்லைங்களா? அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம். இவனை எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர். அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுனாங்க, சென்ட்ரல் ஏசியா, உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாம், சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும், அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐஎஸ்ஐஎஸ் கொரசானுடைய ஒரு. அந்த கொரசான் அக்டோபர் மாசம் நியூஸ் லெட்டர் போடுறான். கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபக்கீரை எல்லாம் கொல்ற கிளம்பி இருக்கான். அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம். யாருங்க சொல்றாங்க? நாம சொல்ல, இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் கொரசான் அக்டோபர் மாசம் சொல்றான். அல்ல, காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள். அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம். இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க. வண்டி ஏறணுமா ஏறுறோம், மண்டபத்துக்கு போகணுமா போறோம், 11 வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம். இந்த காலையில காவல்துறை சொன்னாங்க, 3 நாள் லீவ் இருக்கு, பார்த்து பண்ணுங்க, அப்புறம் 3 நாள் உள்ள போனா திங்கக்கிழமை தான் வர முடியும். சரி, 3 நாள் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க. இந்த கைது பண்ற இடத்துல இந்த வெஜ் நான்வெஜ் மாத்தி போற மாதிரி போடாம கரெக்டா கொடுங்க. அதனால் அன்பு சொந்தங்களே, நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது, மாற்றத்திற்கான நேரம். இதே பாசம் 2003 என்ன சொன்னாருங்க, கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்கேயும் கூட்டிட்டு போறாங்க. அங்க பத்திரிகை நண்பரை பார்த்து கத்துறார், நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வந்தா கொன்றுவேன். அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல. 2003 கோர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்படியே பத்திரிகை பார்த்து கத்துறார், மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்தா கொன்றுவேன். 2003 மோடி அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர். மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு, காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு, குஜராத்துக்கு போனாரு, பிரதமர் ஆயிட்டாரு, கோயம்புத்தூருக்கு வந்தாரு, ரோட் ஷோ நடத்திட்டார். நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி சொன்னார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் கிளம்புவோம், கிளம்பி உள்ள இருந்து கிளம்ப. அண்ணா இத்தனை முறை சொல்றேன் அண்ணா, சொல்லு, நான் தப்பு இல்லைண்ணா. நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனா, நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா, ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சைட்ல. அதுக்கு வாய் வராது, அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க. எதுக்கு சொல்லணும்? பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும், இங்க வராது. இன்னைக்கு உண்மையாக நான் சொல்றேங்க, வயிறு சொல்றேன். இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை எடுக்கணும் வீட்டுல முதல்ல நீங்க அனுப்பு. மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டுங்க,
கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த 58 பேருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே, இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள். நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ RSSஓ இவங்க ஹிந்து, இவங்க கிறிஸ்டியன், இவங்க முஸ்லீம், மோடிஜி இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. பாருங்க, போட்டோ எடுத்து பாருங்க, பத்திரிகை நண்பர்கிட்ட கேளுங்க. எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க, வேற எதுவும் கிடையாது. இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 1993 ஆகஸ்ட் மாசம் RSS ஆபீஸ் வெடி வச்சு தகர்த்தான். நீங்க ஜஸ்ட் பாருங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னன்னாங்க, மறதி என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி. இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கிறவன் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்துகிட்டே இருப்பான்.